வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனி அவர்கள் இனிமேல் பேட்டிங் ஆட மாட்டாரா? சிஎஸ்கே நிர்வாகம் கொடுத்த புது அப்டேட். அதாவது 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருடன் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டனும் மூத்த வீரருமான தல தோனி அவர்கள் ஓய்வு பெற இருக்காரு. இதனால் அவரது பேட்டிங்கை காண நாடு முழுவதும் உள்ள தோனி ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அது நடக்க வாய்ப்பு மிகவும் குறைவுதான் என்று சிஎஸ்கே வட்டாரம் கூறுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் பங்கேற்றுள்ள தோனிக்கு 42 வயதான நிலையிலும் விக்கெட் கீப்பிங்கில் புலியாக பாய்ந்து கேட்ச் பிடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்காரு. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் விஜய் சங்கர் கொடுத்த கேட்சை 2.27 தூரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து கேட்ச் பிடித்தார் தல தோனி. இதை வைத்து அவர் நல்ல உடற்தகுதியுடன் இருக்கிறார் என்றும் விரைவில் அவரின் பேட்டிங் இறங்க வேண்டும் என்று கூறி வராங்க. இந்த ஆண்டு இதுவரை சிஎஸ்கே அணி ஆடிய 2 போட்டியிலும் தல தோனி அவர்கள் பேட்டிங்கிற்கு வரல. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பேட்டிங் வரிசையில் 8வது இடத்தில் தான் தல தோனியும் இருக்காரு. இம்பாக்ட் வீரர் விதியால் சிவம் தூபே கூடுதல் பேட்ஸ்மேனாக களமிறங்குவதால் தல தோனி அவர்கள் தனது வழக்கமான 7வது இடத்தில் இருந்து இன்னும் பின்னே சென்று 8வது இடத்திற்கும் சென்று இருக்காரு. என்னதான் 8வது வரிசை என்றாலும் சில போட்டிகளில் அவரை முன்னே பேட்டிங் செய்ய அனுப்பலாம் என்று சிஎஸ்கே நிர்வாகம் நினைத்தாலும் தோனி அந்த விஷயத்தில் கராராக இருக்கிறார் என்று கூறுகிறாங்க. தற்போது சிஎஸ்கே அணி அதிரடி பேட்டிங்கிற்கு மாறி இருக்கிறது. ஒவ்வொரு வீரரும் 150 ஸ்ட்ரைக் ரேட்டை எளிதாக தொட்டு விடுகிறார்கள். ரச்சின் ரவீந்திரா இதுவரை ஆடிய 2 போட்டிகளிலும் 200க்கும் மேல் ஸ்ட்ரைக் ரேட்டை வைத்து இருக்கிறார். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிவம் தூபே 22 பந்துகளில் அரை சதமும் அடிச்சிருக்காரு. ஜடேஜா ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் 200க்கும் மேல் ஸ்ட்ரைக் ரேட்டை வைத்து இருக்கிறார். அறிமுக வீரர் சமீர் ரிஸ்வி தனது முதல் ஐபிஎல் போட்டியில் தான் சந்தித்த முதல் 2 பந்துகளில் 2 சிக்சர்களை அடித்து அதிரடி முத்திரையில் பதித்து வருகிறார். இப்படி சிஎஸ்கே வீரர்கள் அதிரடி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் போதுதான் அதனை கெடுக்கும் வகையில் இடையே சென்று பேட்டிங் ஆடப்போவதில்லை என்ற எண்ணத்தில் தோனி பேட்டிங் வரிசையில் முன்னிலையில் களமிறங்கவில்லை. இந்த ஆண்டு சிஎஸ்கே அணி விரைவாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் பட்சத்தில் லீக் சுற்றின் கடைசி சில போட்டிகளில் ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்ற தல தோனி அவர்கள் சில போட்டிகளில் பேட்டிங் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதுவும் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை பொறுத்தே இருக்கும் என்று சிஎஸ்கே நிர்வாகம் தரப்பிலிருந்தும் தகவல்களும் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.